உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நேத்து சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. ஸோ சனி பெயர்ச்சி வந்தாலே எல்லாருக்கும் ஆப்வியஸா வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய நாட்கள் எப்படியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கும். யாருக்கெல்லாம் ஏற்றம் யாருக்கெல்லாம் இறக்கம் அப்படிங்கிற சந்தேகமும் சேர்ந்து எழுந்திருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட பிரபல ஜோதிடர்கள் இருக்காங்க, அதே போல் பொதுமக்களும் கூட இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி குறித்து இருக்கக்கூடிய கேள்விகளை ஜோதிடர்கள்ட்ட கேட்கலாம். அவர்கள் பொது பலன்கள் ப்ளஸ் உங்களுக்கான கேள்விக்கான பதிலையும் கொடுப்பாங்க. நான் முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புறது, பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி வரும்போது இந்த ராசிலேருந்து இந்த ராசிக்கு போதுமாங்க. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியில் எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகுது? சனி பகவான் கும்பராசி மண்டலத்திலிருந்து மீனராசி மண்டலத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனிப்பெயர்ச்சியில் யாருக்கு பலன்கள் எதிர்பார்க்கலாம்? நல்ல ஏற்றம் இருக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் எதிர்பார்க்கலாம்? அதிகப்படியான வெற்றி கிடைக்கக்கூடியது ரிஷபம் முதல்ல, ரிஷபம் முதல்ல, அதுக்கடுத்து துலாம், அதுக்கடுத்து மகரம். இந்த 3 ராசியும் 100% வெற்றியில் இருக்கிறாங்க. ஓகே, பக்கத்தில் விடுங்க. பாலாஜி, யார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்ச உடனே இவர்களுக்கு ஒரு இறக்கம் வர வாய்ப்பு இருக்கு, இல்லை இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா யாரெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்? அது கேர்ஃபுல்னா ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடிய ராசின்னு வந்து பார்த்தோம்னா சிம்ம ராசி தான் அதிகமான பாதிப்பு. சிம்ம ராசி, ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறது. ஸோ அஷ்டம சனியில தான் ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம், மிகப்பெரிய நஷ்டங்கள், ஒரு ரேஞ்சு போயிருப்பாங்க, அதுல இருந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறது, அதாவது ஒரு பெரிய டிப் ஆகிறது எல்லாமே இந்த அஷ்டம சனி. ஸோ சிம்ம ராசி ஃபர்ஸ்ட் அடி வாங்கக்கூடிய ராசி. அதுக்கு ஈக்குவலாக அடி வாங்கக்கூடிய ராசி மீனம், மேஷம், கும்பம். இதுவுமே இதில் கண்டகச்சனி வந்து ஃபேமிலிக்குள்ளே நிறைய டிஸ்பியூட் வருது வந்து கன்னி. ஸோ சிம்மம் ஃபர்ஸ்ட் அடி, செகண்ட் மீனம், தேர்டு வந்து தேர்டு ப்ரைஸ் 2 பேருக்கு, ஒன்று கன்னி, இன்னொன்று கும்பம், 4th பிளேஸ் வந்து மேஷம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்கு அடி விழுவ போகுது. ஓகே, இப்போ வந்து சிம்ம ராசிக்கு தான் பயங்கரமான கெடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காப்ல. சிம்ம ராசிக்காரங்க இது வந்து விடுபடனா என்ன செய்யலாம்? ஆக்சுவலி பொதுவாக அஷ்டமத்து சனி சிம்மராசிக்கு வருதுன்னு சொல்லியிருந்தா கூட பெரிதளவில் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இவர் தான் பாசிட்டிவாக பேசுகிறாப்ல. ஸோ அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, ராசி மண்டலத்திலே 12வது வீடு தான் மீன ராசிக்குரிய இடம். ஸோ அந்த இடத்துல தான் குருவோட வீட்டுக்கு சனி பகவான் போறார். பொதுவாக 1000 குழம்பிய சிந்தனையோடு நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல கோயிலுக்குள்ள நுழைஞ்சது ஒரு நொடியா இருந்தா கூட அதுல இருந்து வெளியில வந்துட்டோன்னே நம்ம மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி கண்டிப்பா சிம்மராசிக்காரர்களும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மனநிறைவை உருவாக்குவாங்க. 2வது ஒரு முக்கியமான வருங்கிறீங்களா? எஸ், கண்டிப்பா வந்தே தீரும். ஏன்னா குருவோட வீட்டுக்கு சனி பகவான் உள்ள போறார். அப்ப சனி வந்து குருவோட கண்ட்ரோல்ல இருக்கும் பட்சத்துல, குரு என்பவர் உலகத்தை படைச்சிருக்கக்கூடியவர், அவர் ஆளக்கூடியவர், அந்த இடத்துல சனி பகவான் போறாரு. 2வது ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே சனி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னாலே ஒரு பயம் நமக்குள்ள இருக்கு. சத்தியமாக அந்த பயம் என்பது தேவையே கிடையாது. ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் இருப்பவர்கள் என்னாலும் சனி பகவானை கண்டு அச்சப்படணுன்ற அவசியம் கிடையாது. சார், அதாவது நம்ம ப்ரெடிக்ஷன் நான் சொல்லியிருக்கேன், அவர் அண்ணா சொல்லியிருக்காரு. இது கரெக்டான ரிசல்ட் யார் தெரியுங்களா சொல்லுவாங்க? 2.5 வருஷம் கழிச்சு சிம்ம ராசிக்காரங்க அண்டர்வேர் கிழிஞ்சு வருவான் பாருங்க, அவன் தெரியும். ஓகே, ஆக்சுவலி இது இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்திருங்க. இப்போ ஜாதகம் கட்டம் வச்சு பார்க்கும்போது ஏதோ சில மாற்றங்கள் சொல்லுவீங்க, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த சனி பெயர்ச்சிங்கிறது எல்லாம் காமன் தானே? அது எப்படி நீங்க உங்களுக்கு வேற கருத்து இவருக்கு வேற கருத்து இருக்கு? இல்லை, இப்போ என்னுடைய புரிதலின் அடிப்படையில், என்னோட அனுபவத்தின் அடிப்படையில் இங்கே நான் பதிவு பண்ணுறது என்னென்னா, சனி பகவான் 8வது இடத்துல வந்து மறைஞ்சிருந்தாலும் நவகிரகங்களில் ராஜகிரகம் குரு தான். ஸோ குரு 11வது இடத்துல ஒரு ஜாதகத்துக்கு எப்போதெல்லாம் வருகிறாரோ அந்த ஜாதகத்துக்கு குரு பலன் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பரிபூர்ண நல்ல பலன்களை நிச்சயமாக வழங்குவார்கள். ஓகே சார், ஒரு நிமிஷம், சிம்பிள். அதில் இப்போ நீங்கள் கேட்டீங்க, போன 2.5 வருஷம் கடகத்துக்கு அஷ்டமசனி நடந்துச்சு. நான் அதில் 80% தாக்கம் இருக்கும், 20% கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். இதில் எத்தனை பேர் கடகன்னு கேளுங்க. என்ன நட்சத்திரம்? ஆயில்வ நட்சத்திரம். அதாவது ஒரே நிமிஷம், அவர் கேள்வி என்னன்னா, 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சொந்த வீடு வச்சுருந்தேன், ஏலத்துக்கு போயிட்டு காரில் போயிட்டு இருந்தேன், இப்போ நடந்து வந்துட்டு இருக்கிறேன். எந்தவித பொருளாதாரமும் மேம்பாடே இல்லை. அதாவது 1 கிலோ அரிசி என்னால் வாங்க முடியல. என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மைதான். என்னோட பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் என்னால் கட்ட முடியல. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? சிவில் இன்ஜினியர். இன்னைக்கு வாட்ச்மேனா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். சிவில் இன்ஜினியர் இருந்தேன், இன்னைக்கு 1 கிலோ அரிசி கூட வாங்க முடியலன்னு சொல்றாங்க. அதாங்க உண்மை. வாட்ச்மேன் வேலை செய்யறேன், ஒரு பேங்க்ல பின்னாடி கை கட்டி வர்றவங்க பொருளும் சல்யூட் அடிச்சு நின்றுட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு கூட நான் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். இதான் உண்மை. நடு தெருவில் தான் நிற்கிறேன் நான்.
ஓகே, நீ சொல்ற ஏத்துக்கிற மாதிரி இல்லாட்டி நீங்க சொல்றீங்கன்னா ஏத்துக்கிறேன். ஓகே ஐயா நீங்க வந்து எந்த ப்ரூஃப் கேட்டாலும் நான் வந்து கொடுக்க ரெடி. என்னை வந்து செக் பண்ணிக்கலாம். எங்க ஏரியால வந்து கேட்டு பாருங்க. செக் பண்ணணும் இல்ல, நீங்க சொல்ற விஷயங்கள் கோரிலேட் ஆக மாட்டேங்குது, அதுக்காக சொல்றேன். எங்க ஏரியாவுல ராஜா எப்படின்னு கேட்டு பாருங்க. கார்ல போயிட்டு இருந்தேன், எனக்கு நடந்து போயிட்டு இருக்கேன், நீங்களே சொல்லிடுவோம். உங்க நிலைமை அப்படி இருந்தா கண்டிப்பா மாறணும். பட் நீ சொல்ற கோரிலேட் ஆகலாம் திரும்பி கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. சிம்மராசிக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நம்ம அவர்கிட்ட கொடுங்க, அவர் வித்தியாசமா சொல்லுவாப்லையே அவரு. நீங்க போன தடவை ஊட்டிக்கு போகணும்னு சொன்னாலும் தானே நீங்க சூப்பர் ரொம்ப வைரல் ஆனாப்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கண்ணாடி உடைக்கிறது. ஆமா, முன்னாலே சொன்னீங்களா கண்ணாடி உடைச்சு வைக்கிறது. அது ஒன்று, கண்ணாடி பீசஸ் வாங்கி அதை வந்து ரெகுலராக உடைச்சு போடுறது. அப்புறம் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு ரெகுலராக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி பண்ணுறாங்க தெரியுமா, டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி வீடியோ வந்து இருக்கும். அந்த சர்ஜரி உங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனைகள் அதிகமாகுதோ, எப்போல்லாம் டென்ஷன் அதிகமாகுதோ, அந்த நேரத்துக்கு ஸ்டொமக் சர்ஜரி பண்ணுற மாதிரியான வீடியோ பார்த்தா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணது. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் சார் ஒரு பரிகாரம்னு வந்தால் ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் சொல்கிறீங்க. ஓகே, இந்த சனி பயிற்சி இந்த ராசிகளுக்கு ஏற்றம் தரும். 3 ராசி சொல்லுங்க. ரிஷபம், கடகம், மகரம். இந்த 3 ராசிகளுக்கு ஏற்றம் கொடுக்கும். ஓகே, ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்? ரிஷபத்துக்கு லாபச்சனியா வரார். ஓகே, பட் ஆனா லாபச்சனி என்பது 11ஆம் இடத்துல வரார். சனியினுடைய பார்வை ரிஷபத்துக்கு விழுது. அதனால எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களுக்கு செலவுக்கு வரும். பட் ஆனா கொடுக்க அவங்களுக்கு நிகரா இருக்கும். பட் ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வரவுக்கு ஏற்ற செலவுகள் அவங்களுக்கு ரெடியா இருக்கும். ஆக்சுவலாக வந்து ரிஷபராசிக்கு வந்து நிம்மதியான தூக்கம் இருக்கும் சார். ரிஷபராசிக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷமா எவ்வளோ கடின உழைப்புல உழைச்சாலும் சனி பகவான் அவர் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தனால அவங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய விரைய செலவு ஏற்பட்டிருக்கும். அந்த விரைய செலவுகள் இல்லாமல் ஒரு நிதானமான முடிவெடுக்கக்கூடிய செயல்பாடுகளில் ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கும். சூப்பர். வேற இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் கர்மகாரகன். சனி பகவான் வந்து குரு பகவானோட வீட்டுக்கு வந்திருக்காரு. குரு பகவான் நேர்மையான கிரகம், சனி பகவான் நியாயமான கிரகம். அப்போ உண்மையாக நேர்மையாக ஒழுக்க நெறிமுறை கடைபிடிக்காமல் கர்மாவை பலப்படுத்தும் செயல்கள் செய்து இறைவனின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் நடக்கவில்லை எனில் சனி பகவான் பாதிப்பை கொடுத்துருவார். என்ன பாதிப்பு தருவாரு? கன்னிராசிக்கு பாதிப்பு இருக்கு. என்ன பாதிப்பு இருக்கு? அப்ப கன்னிராசிக்கு இப்ப கண்டக சனி. அது இல்லாம பாதகஸ்தானத்திலும் சனி வர்றார். அப்ப பாதகத்தை செய்வார், பாதிப்புகளை கொடுப்பார். என்ன பாதிப்பு அப்படின்னா நம்ம செஞ்ச தவறுகளுக்கு உண்டான தண்டனையை இப்ப தருவார் அப்படின்னு. அப்ப முன்னால பண்ணதுக்கான விளைவை அனுபவிப்பாங்க. அப்ப என்ன பண்ணோம், இப்ப மீண்டும் அந்த தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். அப்ப நன்மை செய்வார். அவங்க ஆல்ரெடி 2 மாசத்துக்கு மேலே பெரிய பாதிப்பு உள்ளாயிருச்சுங்க. அடுத்து வருங்காலமும் பாதிப்புங்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க பார்க்கலாம். கன்னிக்கு வந்து நல்ல பலன்கள் செய்யணும்னா பரிகாரம் என்னன்னா, அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. 12ஆம் இடம்ங்கிறது காலு. அப்போ எங்கெல்லாம் காலை தலையில் வைக்கலாம்? பெருமாள் கோவிலில் சடாரியை தான் தலையில் வைப்பாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் பெருமாள் கோவிலில் சடாரி வைக்கும்போது உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஏன் அப்படின்னா கன்னி வீடு புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய வீடு. அதனால் காலபுருஷனுக்கு அவன் 12. அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் பாருங்கள், உங்களுக்கு கிரகமே மீனத்தில் 4 கிரகம் இருக்குது. இப்போ சந்திரன் வேற அங்கே ஒரு வாரத்தில் போயிடுவார். அப்போ இதுதான் சிறப்பான பரிகாரம். கோவிலில் சடாரியை தலையில் வைங்க. சனிக்கிழமையில போய் வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.